டாஸ்மாக் மது கடைகளை அகற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள அண்ணா நகரில் மீண்டும் அரசு மதுபான கடை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கடையை முற்றுகையிட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லைங்க சார். பொம்பளை பிள்ளைங்க தனியா போக முடியல. எல்லாம் இங்க பக்கத்துல மாந்தோப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு வந்து போய் எல்லாம் அங்கேயே உட்காந்து குடிக்கிறாங்க சார். அது எந்த நேரத்திலயும் வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்கு. நிம்மதியா எங்களால தூங்கவோ எதுவும் செய்ய முடியுங்க சார். பாக்குறோம் இந்த பகுதியில வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம எந்த ஒரு தடையும் இல்லாத எங்களுக்கு இந்த டாஸ்மாக்கை எடுத்துட்டு நாங்க நல்லா பழையபடி நாங்க ஃப்ரீயா போறதுக்கு எங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு தரணும் சார். திருவள்ளூர் பட்டாபிராம் கோபாலபுரத்தில் புதிய மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி வட்டாட்சியர் பாபு பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதனை ஏற்க மக்கள் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். விருதாச்சலம் நாச்சியார்பேட்டை ரயில்வே சந்திப்பு அருகில் மதுக்கடை அமைக்க அதிகாரிகள் இடம் தேர்வு செய்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்க ஊருக்கு பக்கத்துல டாஸ்மாக் திறக்கிறாங்க. அங்க வந்து ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்குது, கொல்லைக்கு போறாங்க, மாடு ஓட்டிட்டு போறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே வந்து ஒருத்தவங்களோட தாலி சரடை பிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய கருவக்காடு வளர்ந்து கிடக்குது. அங்க இருந்து யாரு எப்படி வராங்கன்னு தெரிய மாட்டேது. இன்னும் குடிச்சாங்கன்னா அங்கேதான் இருப்பாங்க. ட்ரெயின் ரோடு பக்கத்துலயே இருக்குது. அதுல எத்தனை பேர் குடிச்சிட்டு வந்து விழுவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே சும்மா நல்ல ஆக்சிடென்ட் நடக்குது. இதுல எத்தனை பேர் குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆவாங்கன்னு தெரியல. எங்க ஊர்ல டாஸ்மாக் வர தேவையில்லைங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மருதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நடுப்பட்டியில் புதிதாக டாஸ்மாக் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கடை அமைய உள்ள இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். கடை திறக்கப்படாது என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விழுப்புரம் ஜானகிபுரம் கற்பக விநாயகர் நகரில் வாடகை வீட்டில் திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி ஜானகிபுரம், கண்டமானடி, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது.